Hello everyone. In this video, we will be covering about types of duty and abuse revisions and advanced coding. Okay. Types of duty. First வந்து என்ன types of duty இருக்குன்னு பார்க்கலாம். First வந்து basic custom duty, social welfare surcharge. Third one வந்து IGST. Fourth one protective duty. Fifth safeguard duty, countervailing duty, anti-dumping duty. இதில் basic custom duty, social welfare surcharge, IGST, all importsக்கும் வரும், எல்லா இம்போர்ட்டுக்கும் வரும். However, protective duty, safeguard duty எல்லாம் if required they will be imposing it. However, basic custom duty, social welfare surcharge, IGST all cases வரும். IGST என்ன ரேட் அப்படின்றத கொடுத்துருவாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, அதை வச்சு we can solve. Social welfare surcharge always 10%. 10% தான் rate of social welfare surcharge. Okay, all custom duty social welfare surcharge வந்து ஒரு along with that வரும் 10%. Basic custom duty எப்படி rate determine பண்ணணும்னு we have already seen. Rate of determining for home consumption, warehouse, etc. நம்ம already பார்த்தாச்சு. இதுதான் types of duty. Totally 7 types. Basic custom duty ன்றது normal all customs வரும். Social welfare surcharge 10% வரும். IGSTயும் certain rateல வரும். இதெல்லாமே வந்து valuationலையும் பார்ப்போம். இந்த மூணு எல்லா இம்போர்ட்டுக்குமே வரும். However, protective duty, safeguard duty, countervailing duty, anti-dumping இந்த நாலுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் லெவி. என்ன பர்பஸ்க்காக இந்த டியூட்டி லெவி பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செகண்ட் வந்து ப்ரொவிஷனல் லெவி. ப்ரொவிஷனல் லெவினா டெம்பரரியா ப்ரொவைட் பண்ண முடியுமா, இந்த லெவி வந்து இப்போதைக்கு நான் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஐ வில் டேக் இட் அவுட் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷனல் பேசிஸில், அதாவது இப்போ ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு 5% நான் இப்போ போட்டுட்டு எனக்கு தேவைப்படும் போது 10% மாற்றிக்கலாமா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கான பவர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா, அந்த பவர் வந்து ஆக்ட் வந்து கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் லெவி. இப்போ ஏப்ரல் 20ல் இருக்கும். இப்போ சப்போஸ் ஏப்ரல் 20, இன்னைக்கு வந்து 20 ஏப்ரல்னா 20 ஏப்ரல் அன்னைக்கு ஐ கேன் இம்போஸ் சம் கஸ்டம் in the protective duty, whatever duty. However, whether it is possible for me to impose any duty before that 20 April, அதாவது நான் வந்து ஒரு goods வந்து import இப்போ 20 April நான் import பண்றேன். However, there are chances that I would have imported in 10th April also. இப்போ நான் retrospectively impose பண்றேன்னா, இப்போ government வந்து it has decided to impose protective duty, safeguard duty, whatever it is, from the 1st April of 2020 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண கூட்ஸுக்கும் இப்போ நான் எக்ஸஸாக பே பண்ண வேண்டிய தேவை வரும். அந்த மாதிரி பண்ண முடியுமா கவர்மெண்டால, ரெட்ராஸ்பெக்டிவ் லெவி பண்ண முடியுமா அப்படின்றது. நாலாவது வந்து பீரியட் ஆஃப் லெவி. எத்தனை நாளைக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு கண்ட்ரிலேருந்து வருதோ, ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி லெவிலாம் வரும். இந்த மாதிரி இந்த கண்ட்ரிலேருந்து இந்த பொருளுக்கு எத்தனை நாள் மேக்ஸிமம் ஒரு இந்த டாக்ஸ் வந்து டாக்ஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட்னால அப்படின்றது கொஷின். லாஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் லெவி, எவ்வளோ வந்து நம்ம லெவி பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொடெக்டிவ் டியூட்டி. எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. சம் கேசஸ் வாட் ஹேப்பன்ஸ், நிறைய இம்போர்ட்டட் குட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதர் தென் த குட்ஸ் விச் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியன் குட்ஸ் யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு கூட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஏதாவது கார் வச்சுக்கோங்க, நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர் காருக்கு பதிலாக ஓவராக வந்து நம்ம வந்து ஃபாரின் கார்ஸையே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட போய், சார் இந்த மாதிரி இந்த ரெகுலர் இம்போர்ட்ஸ் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் கூட்ஸ் வில் பி அஃபெக்டிங், கம்ப்ளீட்டாக இந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ண வேண்டிய அபாயமான நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் போய் கவர்மெண்ட் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், ப்ரொடெக்டிவ் டியூட்டின்னு ஒரு டியூட்டியை வந்து லெவி பண்ணும். அதாவது என்னன்னா, நீங்க வந்து இந்த இம்போர்ட் பண்றீங்கல்ல, இதனால இந்த இண்டஸ்ட்ரி பாதிக்குது. ஸோ இப்போ நீ இந்த கூட்ஸ் இம்போர்ட் பண்றேன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஒரு 5 lakhsன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார்னா 5 lakhனா 5 lakhக்கு எக்ஸஸா ஒரு 20% நீ வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் டியூட்டி பே பண்ணணும்னா இப்போ அந்த காரோட காஸ்ட் வந்து 6 lakh வரும். ஸோ இப்போ இந்த ஃபாரின் கார் எல்லாமே வந்து இட் வில் பி பிகமிங் வெரி காஸ்ட்லியர்.
ஹவவர் நீ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண கார் வாங்கினேன்னா உனக்கு 5 லட்சத்துக்கோ 4 லட்சத்துக்கோ கிடைக்கும். ஸோ எது பெட்டர்னு பார்த்து பீப்புள் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கம்மிங் டு த இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் பண்ணி இந்தியன் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ரொடெக்டிவ் டியூட்டி. சரி, ஓகே. இதை வந்து ப்ரொவிஷனலாக லெவி பண்ண முடியுமானா முடியாது. ரெட்ராஸ்பெக்டிவாக லெவி பண்ண முடியுமா முடியாது. பீரியட் ஆஃப் லெவி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் அமௌண்ட் ஆஃப் லெவி என்ன டியூட்டி சொல்கிறாங்களோ அது எப்போ தேவையோ அப்போ சொல்லுவாங்க, அதை மட்டும் டேக்ஸ் பண்ணிட்டு போயிடும். அது தவிர இந்த ப்ரொடெக்டிவ் டியூட்டிக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல, ஆக்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து சேஃப்கார்ட் டியூட்டி. வாட் இஸ் தட் சேஃப்கார்ட் டியூட்டி? எந்த பர்பஸ்க்காக இந்த சேஃப்கார்ட் டியூட்டி பண்ணுறாங்க அப்படின்னா, இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் டியூ டு இதே தான் சேம் ப்ரொடெக்டிவ் டியூட்டி மாதிரியே தான் சேஃப்கார்ட் டியூட்டி. நல்ல ப்ரெஷர் இந்தியன் இண்டஸ்ட்ரி ப்ரெஷர் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படும், டொமஸ்டிக் சப்ளைஸ் மே பி அஃபெக்டட் டிராஸ்டிக்கலி அப்படின்ற ஒரு பயம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்து கவர்மெண்ட் ஆன் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி will be imposing the safeguard duty. Very important, high chances of getting tested in exam. Import duty. Okay. Provisional levy பண்ண முடியுமா? 200 daysக்கு நான் provisional இத levy பண்றேன்னு சொல்ல முடியும். 200 daysக்கு நான் பண்றேன். ஒரு maximum 200 days. ஒரு 100 daysக்கு நான் பண்றேன். 200 daysக்கு நான் பண்றேன். 150 daysக்கு பண்றேன்னு கொண்டு வரலாம். அது சர்டைனா போடாம ஒரு டெம்பரரியா 200 daysக்கு பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரெட்ராஸ்பெக்டிவா பண்ண முடியுமானா ரெட்ராஸ்பெக்டிவா சேஃப்கார்ட் டியூட்டி பண்ண முடியாது. ஓகே. பீரியட் ஆஃப் லெவி 4 years வரையும் பண்ணலாம். however extension 6 years. டோட்டலா 10 years வரையும் இந்த லெவி வந்து லைவா இருக்கலாம். அதாவது நான் இப்போ ஒரு சேஃப்கார்ட் டியூட்டி ஒரு பொருள் மேல போட்டிருக்கேன்னா அது 4 to 10 years வரையும் லைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் லெவி? வாட் இஸ் த அமௌண்ட்? எவ்வளவு வந்து நான் பே பண்ணணும்னா SGD not liable if imports from developing country. இப்போ இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கு, நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கு. அந்த டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து நான் ஒரு இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா சேஃப்கார்ட் டியூட்டி வராது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ டெவலப்டு கண்ட்ரிலேருந்து வந்தா மட்டும் நீ வந்து சேஃப்கார்ட் டியூட்டி பே பண்ணு. however if you are importing from developing country like Indiana நீ சேஃப்கார்ட் டியூட்டி அப்ளிகபிள் கிடையாது. however அங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரியோட ஷேர் இருக்குல்ல அது 3% தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அண்ட் இட் இஸ் அப் டு 9% ஆஃப் டோட்டல் இம்போர்ட் ஆஃப் த ஆர்டிகல். அதாவது ஒரு பொருள் டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து 9% தான் அளவு. டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து ஒரு பொருள் இருக்கு, டெவலப்டு கண்ட்ரிலேருந்து வாங்குறோம், டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து வாங்குறோம். however டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து 9% ஆஃப் டோட்டல் இம்போர்ட் தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது வந்து ஓவரால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான கண்டிஷன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய பொருள் 3% தாண்டக்கூடாது. அதாவது நான் 9%க்குள்ள தான் இருக்கேன், ஆனா இந்த ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து மட்டும் நான் 5% இம்போர்ட் வருதுன்னா SGD வரும், அதாவது சேஃப்கார்ட் டியூட்டி வரும். however எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து வாங்குற பொருள் வந்து 9%க்குள்ள இருக்கு, அண்ட் கண்ட்ரி ஏலேருந்து வாங்குற ஒரு பொருள் வந்து 2% இருக்குன்னா அதாவது அந்த கண்ட்ரிலேருந்து பண்ற இம்போர்ட்டுக்கு டாக்ஸ் வராது. கிளியர்? நெக்ஸ்ட் வந்து CVD கவுண்டர் வெயிட்டிங் டியூட்டி. அதாவது இது why it is levied na levied if exporter country provides subsidy. அதாவது some countries என்ன பண்ணும், சப்சிடி கொடுத்து இந்த கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ப்ரொமோட் பண்ணும். இந்த ஒரு பர்டிகுலர் கூட வந்து அந்த கண்ட்ரி கவர்மெண்டே வந்து சப்சிடி கொடுக்கும், இந்த நீ நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணு அதர் கண்ட்ரிஸ்க்கு. அந்த மாதிரி பண்றாங்கல்ல சில எக்ஸ்போர்ட்ஸ் அந்த கண்ட்ரிஸ். அப்போ இந்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா, நீங்க எக்ஸ்போர்ட் வந்து அவங்க இன்சென்டிவ் கொடுத்து பண்றாங்க, நம்மளும் நிறைய இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா அங்க சப்சிடி கொடுக்குறாங்கல்ல, இங்க நம்ம டாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டாக்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் CVD. ஸோ இது வந்து அந்த கண்ட்ரி, அதாவது எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அந்த எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸுக்காக they are claiming some export incentive from that country, then I will be imposing CVD. clear? next இது வந்து ப்ரொவிஷனலா பண்ண முடியுமானா பண்ண முடியும். 6 months வரையும் ப்ரொவிஷனலா பண்ண முடியும். ரெட்ரோஸ்பெக்டிவா தாராளமா பண்ண முடியும். 90 days வரையும் முன்னாடி போகலாம். அதாவது இப்போ 1st Aprilனா I can go up to 1st of February, ஃபெப்ரவரியில ஜனவரி 1st January வரையும் பின்னாடி போய் ஜனவரியிலேருந்து இட் இஸ் அப்ளிகபிள்னு போடலாம். ஸோ வாட் எவர் இம்போர்ட் ஐ ஹவ் டிட் ஃப்ரம் 1st January to 1st April
CVD will be applicable. Next வந்து what is the time limit of the levy? It can be levied for 5 years with extension of 5 years. Total இதுவும் same like safeguard duty 10 years it can be live. Okay, எந்த கேசஸ்ல வந்து CVD வந்து ரேட் வந்து they will be providing in the notification. எப்போல்லாம் CVD வராது, which cases CVD is not applicable அப்படின்னு பார்த்தோம்னா, if subsidy is related to export performance or use of domestic goods over exported goods or subsidy given to limited person engaged in manufacture. இந்த மூணு கேஸ்க்கு தான் that country is providing subsidy to that person to promote the export னா இந்த CVD வராது. இதெல்லாம் நியாயமான காரணங்கள். இல்ல சில கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப தேவை இருக்கும், ஒரு பொருளுக்கான தேவை ஜாஸ்தியா இருக்கும், அப்போ another country என்ன பண்ணுவோம்னா சப்சிடி கொடுத்து நீங்க வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ண this country A, country B இருக்கு. Country A having more demand for a particular product and which the country B is producing. Now what they will be doing na, country B will be providing subsidy to the manufacturers of that product and they will start exporting more and more of that product to country A, so that country A வந்து கம்ப்ளீட்டா அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை அவாய்ட் பண்ணணும், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் CVDன்றது கொண்டு வந்திருக்காங்க. However இல்ல இது எல்லாருக்குமே கொடுக்கல, பர்டிகுலர் மேனுஃபேக்சருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது ஏதோ பர்டிகுலர் ரீசனுக்காக தான் அந்த கண்ட்ரி ஹஸ் ப்ரொவைடட்னா CVDக்கான தேவை இல்லை. நெக்ஸ்ட் ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஆன்டி டம்பிங் டியூட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு செக் அன்ஃபேர் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ். அநியாய விலைக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க, அண்ட் ஸோ தட் டேம் சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது காஸ்ட்டை விட கம்மியாக விற்று ஸோ தட் இந்த கூட்ஸை வந்து நம்ம சேம் லைக் CVD நம்ம வந்து ஒரு கண்ட்ரி வந்து அந்த கூட்ஸுக்கான அடிமை ஆகிடும் ஒன்ஸ், ஸோ தட் அந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியே வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ஆஃப்டர் கெட்டிங் க்ளோஸ்ட் ஆல் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு காம்படிஷனே இல்லாமல் ஆன உடனே they will start increasing the prices. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆன்டி டம்பிங். they will be dumping a particular goods into that country, அதனால ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்வாங்க. இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து டு செக் த அன்ஃபேர் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ் அடாப்டட் பை த எக்ஸ்போர்ட். அதுக்காக தான் வந்து எக்ஸ்போர்ட் பிரைஸ் சார்ஜ் லெஸ் தென் த நார்மல் வேல்யூ இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரி. சி, அதாவது அந்த கண்ட்ரியில் அந்த கூட்ஸோட விலை வந்து 100 rupeesனா he will be exporting at a price of 80 only to dump the good, only to dump that particular good he is doing all those stuff. அதனால ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு will be levying. இது எத்தனை நாளைக்கு லெவி பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொவிஷனலாக 6 months வரையும் லெவி பண்ணலாம், ரெட்ராஸ்பெக்டிவாக 90 days வரையும் பண்ணலாம், அண்ட் 5 years and 5 years. ஓகே, வாட் இஸ் த ஆன்டி டம்பிங்? ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து ஒரு ரேட்ல இருக்கும். வாட் இஸ் த ஆன்டி டம்பிங் டு பி கன்சிடர்ட்? நார்மல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்போர்ட் பிரைஸ் விச் we saw, அதுதான் டம்பிங். நார்மல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்போர்ட் பிரைஸ் இன்டு த ரேட் தான். ரேட் வந்து யூஸ்வலி 100% இருக்கும். நார்மல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்போர்ட் பிரைஸ்னா டம்பிங் அமௌண்ட், அதை நீ பே பண்ணணும். ஆர் இன்ஜுரி மார்ஜின், அதாவது அவன் டம்ப் பண்றான், அதாவது அந்த கண்ட்ரியில் 100 rupeesக்கு விற்கிறான், நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற பிரைஸ் வந்து 80, ஸோ டம்பிங் இஸ் 20. ஹவவர் இது மேக்ஸிமம். ஹவவர் இன்ஜுரி மார்ஜின்னா நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ இன்ஜுரி அஃபெக்ட் ஆகுது. ஹவவர் இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன, அந்த பொருள் வந்து 90 rupees, அந்த 90 rupeesனா ஃபேர் எஸ்பி என்ன 90, வாட் இஸ் த லேண்டட் காஸ்ட் 80, ஃபேர் எஸ்பி 90, வாட் இஸ் த லேண்டட் காஸ்ட் 80. 10 ரூபாய் தான் நம்மளுக்கான இன்ஜுரி. ஈவன் தோ ஹி இஸ் டம்பிங் 20, what it is affecting us is only 10. So government may decide dumping value tax pay பண்ண சொல்லலாம், or injury margin pay பண்ண சொல்லலாம். Generally maximum each and every time injury margin we will be paying the dumping. Clear? This is with respect to types of duty.